அனைவருக்கும் இரவு வணக்கம். காட்டுக்கு சென்று வெட்டுவதற்கு ஏற்ற மரத்தை தேர்ந்தெடுத்தனர். ஆனால் யார் கையிலும் கோடார் இல்லையே. பிறகு எப்படி மரம் வெட்டுவது? எல்லாரும் ஒன்றாக அமர்ந்து இதற்காக என்ன வழி என்று சிந்தித்தனர். அங்கிருந்தவர்களில் முக்கியமான அறிவாளி சொன்னான், நான் ஒரு வழி கண்டுபிடித்திருக்கிறேன். மரத்தை வெட்ட முடியவில்லை என்றாலும் நாம் மரத்தின் கிளையை ஒடிப்போம். இப்போது இருப்பதில் நான் தானே பெரிய அறிவாளி. அதனால்தான் முதலில் மரத்தில் ஏறி உறுதியான ஒரு கிளையை பிடித்து தொங்குகிறேன். அப்போது உங்களில் ஒருவர் என் காலை பிடித்து தொங்க வேண்டும். அவருடைய காலை பிடித்து மற்றொருவர் தொங்க வேண்டும். அப்படி நீண்ட சங்கிலி போல ஒருவர் காலை ஒருவர் பிடித்து தொங்கும்போது நம் பாரம் தாழாமல் கிளை ஒடிந்து கீழே விழும் என்றான். அது மிகவும் நல்ல கருத்துதான் என்று எல்லாரும் ஏற்றுக்கொண்டனர். அவ்வாறு அந்த அறிவாளி பக்கத்தில் இருந்த மரத்தில் ஏறி ஒரு உறுதியான கிளையை பிடித்து தொங்கினான். அவன் காலை மற்றொருவன் பிடித்து தொங்கினான். அவன் காலை இன்னொருவன் பிடித்து தொங்கினான். இப்படியே எல்லாரும் ஒருவர் காலை ஒருவர் பிடித்து தொங்கினர். மிக பெரிய பாரத்தால் கிளை எப்போது வேண்டுமானால் முறிந்து விடக்கூடிய நிலைக்கு வந்தது. அப்போது அறிவாளி சொன்னான், நண்பர்களே, கிளை இப்போது ஒடிந்து விடும். அதற்கு முன்பு நான் இந்த கிளையை இன்னும் கொஞ்சம் பலமாக பற்றி கொள்கிறேன் என்றான். கிளையை மேலும் வலுவாக பற்றி கொள்வதற்காக அவன் கையை சற்று அசைத்ததும் அவன் பிடி நழுவியதும் எல்லோரும் கீழே விழுந்தனர். நன்றி, வணக்கம்.